Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி தான் பார்க்க போறோம். பிம்பிள்ஸ் ஆக்னி வந்த பிளேஸ்ல பிளாக் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு அப்படின்னா இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த ரெமெடி சூப்பரா ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் க்ரீம். இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிடுங்க. இப்போ இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சீரகம் அண்ட் வெந்தயமாக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வாட்டரோடு சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு க்ளீன் பவுலில் வீட்டிலே ரெடி பண்ண ஆலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஆலோவேரா ஜெல். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சளில் வந்து நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சீரகத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சீரகம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னிலாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். வெந்தயம் வந்து ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ், ஆக்னியும் ரெடியூஸ் பண்ணும். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா கிளியர் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நார்மல் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண முடியாது, க்ரீம் வந்து கெட்டு போயிடும். இந்த க்ரீம் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க, மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். Until then, bye. Thanks for watching.